பிரச்சனையை சமாளிக்கிறத டீல் வித் அப்படின்னு சொல்லலாம். we need to deal with this customer complaint quickly. we need to deal with this customer complaint quickly. பத்திரமா பார்த்துக்கிறத லுக் ஆஃப்டர்னு சொல்லலாம். ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் தீஸ் டாக்யூமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் தீஸ் டாக்யூமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. க்ளோஸ் டவுன்னா மூடுறது. த கம்பெனி டிசைடட் டு க்ளோஸ் டவுன் இட்ஸ் ஸ்மாலஸ்ட் ஸ்டோர்ஸ். சின்ன சின்ன கடைகள் வந்து மூட முடிவு பண்ணிச்சு. The company decided to close down its smallest stores. முடிக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு wind up அப்படின்னு சொல்லலாம். They had to wind up the partnership after the disagreement. They had to wind up the partnership after disagreement. ஸ்டாப் பண்ணுறதுக்கு phase out அப்படின்னு சொல்லலாம். நிறுத்திடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு The factory will phase out the old machinery by next year. The factory will phase out the old machinery by next year. ஃபேஸ் அவுட்னா ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னும், ஃபேஸின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. வில் ஃபேஸ் இன் த நியூ சாஃப்ட்வேர் இன் ஸ்டேஜஸ். இன் ஸ்டேஜஸ்னால் கிராஜுவலாக படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். ஆப்ட் ஃபார்னா சூஸ் பண்ணுறது, தேர்ந்தெடுக்கிறது. கன்சியூமர்ஸ் கேன் ஆப்ட் ஃபார் த சீப் மாடல். சீப் மாடலையும் தேர்ந்தெடுக்கலாம். கன்சியூமர்ஸ் கேன் ஆப்ட் ஃபார் த சீப் மாடல். தாமதமாகிறத தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறத வி கெனாட் ரூல் அவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் த ஃபர்தர் டிலேஸ். வி கெனாட் ரூல் அவுட்னா நம்ம தாமதமாகிறத தள்ளி போட முடியாது, தடுக்க முடியாது. வி கெனாட் ரூல் அவுட் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த ஃபர்தர் டிலேஸ். சைன் ஆஃப்னா அவங்க கண்டிப்பாக அனுமதி கொடுக்கணும். த லீகல் டீம் நீட்ஸ் டு சைன் ஆஃப் ஆன் த கான்ட்ராக்ட். த லீகல் டீம் நீட்ஸ் டு சைன் ஆஃப் ஆன் த கான்ட்ராக்ட்னா அந்த கான்ட்ராக்டுக்கு லீகல் டீமை அப்ரூவல் கொடுக்கணும். Agree on ஏற்றுக்கிறது. They finally agreed on a budget for the project. They finally agreed on a budget for the project. அக்கா பிரிக்கிறத take apart அப்படின்னு சொல்லலாம். He has to take the engine apart to fix the problem. He has to take the engine apart to fix the problem. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒரு ஜல்லியோ மணலோ ஏதோ விலை ஏற போகுதுன்னா அப்போ நம்ம லாக் பண்ணுவோம் அந்த ப்ரைஸை. நம்ம முன்னாடியே வந்து டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துருவோம். We should lock in this price before it goes up. We should lock in this price before it goes up. னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம இதை லாக் பண்ணிடணும் இந்த ப்ரைஸை. அப்போ தான் நம்மளுக்கு இதே ரேட்டுக்கு கிடைக்கும்.